வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராய கடை உரிமையாளர் கையில் விஷ பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு பேருந்திற்காக காத்திருந்த கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட கலெக்டரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராய கடை உரிமையாளர் கையில் விஷ பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை சேர்ந்தவர் ஜனார்த்தனன். இவர் கரையாம்புத்தூர், ஆராய்ச்சிக்குப்பம், கல்மண்டபம் மற்றும் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சாராய கடை நடத்தி வருகிறார். சாராய கடை நடத்துவதற்காக இவர் 1,75,00,000 வைப்பு தொகையையும் 2 கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடை நடத்தி வருகிறார். மேலும் 1,25,00,000 ரூபாய் கலால்துறைக்கு ஜனார்த்தனன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் கலால்துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸ் 20% குறைந்தது சாராய கடைகளை ஏலம் விட்டுள்ளார். இதனை கண்டித்து இன்று கையில் மருந்து பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சாராய கடை உரிமையாளர்கள் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாராய கடை உரிமையாளர்கள் கையில் இருந்த மது பாட்டிலை பிடுங்கி போடும்போது இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து சாராய கடை உரிமையாளர் ஜனார்த்தனன் கூறும்போது, கலால்துறைக்கு செலுத்த வேண்டிய 1,25,00,000 ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராய கடைகளை 20% குறைத்து ஏலம் விட்டுள்ளார். இதனால் எனக்கு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனால் தான் மருந்து குடித்து சாவுவதற்காக இங்கு வந்ததாகவும் தெரிவித்தார். அவர் இன்னுமா கடைக்கு உரிமையாளராட்டம் கடையை திருப்பி ஏலம் வைக்கிறார். ஒரு கடையை 1 வருஷம் தான் ஏலம் விட முடியும். அந்த கடைக்கு 5 மாதம் பணம் பிணைத்தொகை கேரண்டி வாங்குவாங்க. இப்போ 7 மாதம் அடமானம் பத்திரம் போட்டுக்குவாங்க. 7 மாதம் அடமானம் பத்திரம் போட்டோடனே கடைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. கொஞ்சம் கூட ஒரு வியாபாரியாக நினைக்காம அடிமை ரோட்டில் போகிற பிச்சைக்காரனு கூட அந்த மரியாதை இருக்கும். இவன் நாங்கள் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துட்டு இவர் ஒரு மொத்த வியாபாரி வித்துட்டு உனக்கு நஷ்டம்னா நீ கடையை ஏலம் விடு. காரைக்காலில் மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு பேருந்திற்காக காத்திருந்த கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட கலெக்டரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். காரைக்கால் துருப்பட்டினம் தொகுதி பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் நேற்று 20ஆம் ஆண்டு சுனாமி தினத்தையொட்டி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலெக்டர் மணிகண்டன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் MOH பஸ் நிலையத்தில் நின்றிருந்த கர்ப்பிணியை பார்த்த கலெக்டர் மணிகண்டன் காரை நிறுத்தி அவரிடம் விசாரித்தார். அவர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை முடித்துவிட்டு பஸ்ஸிற்காக காத்திருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து நவோத மேரி அவருடன் இருந்த அவரது அத்தை டைசி மேரி ஆகியோரை கலெக்டர் தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் பாதுகாப்பாக இறக்கிவிட்டார். பின் அவரது வீட்டுக்கு சென்று மருத்துவ பரிசோதனை அட்டையை பார்வையிட்டார். பின் தேவையான உதவிகள் மற்றும் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான உதவிகள் செய்து தருவதாக கூறிவிட்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் சத்தான உணவுகள் குறித்து அவருக்கு அறிவுரை வழங்கி குழந்தை நல்லபடியாக பிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். இதனிடையே கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட கலெக்டர் மணிகண்டனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். என்ன பண்றீங்க? எல்லா பேப்பரும் எடுத்துருக்கீங்க. கூட்டிட்டு போய் ONGCல வச்சு பேசி சரியா? அது என்ன அப்பாவுடைய பணம் ஏதாச்சும் இருந்தா அது இருக்கு சார். அவங்க நாங்களும் எவ்வளோ பண்ணிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது கிளியர் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கிளியர் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கல்ல, அதனால கிளியர் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னாரு. அழுதுவா நான் சொல்லட்டுமா? இது வேணுமா? அப்பா கடைக்கு போறோம்.
முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டட அரங்கில் அவரது திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னாரது திருவுருவப் படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு பொதுமக்கள் நாளை வரை இங்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதுடன் 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசை கண்டித்து உழவர்கரை ராசாத்தி மதுபான கடையில் வாங்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி பரிசு கூப்பனை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராசாத்தி மதுபான கடை உள்ளது. இங்கு ரூபாய் 500க்கு மேல் மதுபானம் வாங்குபவர்களுக்கு சுற்றுலாத்துறையால் நடத்தப்படும் வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் நேரடியாக மதுபான கடைக்கு சென்று 500 ரூபாய் கொடுத்து மதுக்கள் வாங்கினர். மேலும் வாங்கிய மதுக்களை சாலையில் ஊற்றியும் பரிசு கூப்பனை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் உழவர்கரை தொகுதிக்கு மட்டுமல்லாமல் புதுவை முழுவதும் இதுபோன்ற பரிசு கூப்பனை அறிவித்து குடிமக்களை ஊக்குவிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த பரிசு கூப்பனால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைக்காதா என ஏங்கும் குடும்பங்கள் பலர் இருக்கின்ற நிலையில் இதுபோன்ற மதுபான கடையில் சுற்றுலாத்துறையால் வழங்கப்படும் வணிக திருவிழா கூப்பன் பல்வேறு குடும்பங்களை கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன் உழவர்கரை தொகுதியில் மதுபான கடைகளை எதிர்த்து வழக்கறிஞர் சசிபாலன் போராட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிப்பில் இருக்கும் சுடுகாட்டு பாதையை மீட்டு தரக்கோரி ஏரிப்பாக்கம் பழைய காலனி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் இறந்தவர்கள் சடலத்தை நத்தமேட்டு வழியாக 3 கிலோமீட்டர் தொலைவில் சுத்திக் கொண்டு சுடுகாட்டிற்கு செல்வார்கள். ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதியில் மக்கள் சடலத்தை எடுத்து செல்வதற்கு 17 அடி அகலம் கொண்ட பழைய பாதை இருப்பதாகவும் அந்த இடத்தை தற்போது சிலர் ஆக்கிரமித்து வைத்து பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் சடலத்தை சுற்றிக் கொண்டுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த சுடுகாட்டு பாதை வழியாக ஏரிப்பாக்கம், நத்தமேடு மற்றும் ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஒரே சமயத்தில் இரு ஊர்களில் 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட இறப்பு நேர்ந்தால் அந்த வழியாக சடலத்தை கொண்டு செல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஏரிப்பாக்கம், நத்தமேடு பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு மற்றும் தாசில்தாரிடம் ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை மீட்க முன்னதாகவே மனு கொடுத்தனர். மனு கொடுத்து பல மாதங்களாகியும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அருகே ஓசியில் மதுபானம் தர மறுத்த காசாளரை கத்தியை காட்டி மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா கீழ்கொத்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாராம். இவர் புதுவை சேதராப்பட்டு பாண்டி மயிலம் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் காசாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று காலை சுமார் 10:20 மணியளவில் மதுபான கடைக்கு வானூர் இரும்பை போஸ்ட் அகரம்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராமலிங்கத்தின் மகன் சுதாகர் என்பவர் வந்துள்ளார். அவர் ராஜாராமிடம் சென்று ஓசியில் சரக்கு கேட்டுள்ளார். ராஜாராம் தர மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சுதாகர் ராஜாராமை தகாத வார்த்தைகளால் திட்டி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து ராஜாராம் சேதராப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். சேதராப்பட்டு உதவி ஆய்வாளர் ராஜேஷ் வழக்கு பதிவு செய்து சுதாகரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார். சுதாகர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
பெரியார் நகரில் சமுதாய நலக்கூடம் அமைத்து தர ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனிடம் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் முருகன் கோவில் பகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அட்டவணை இன மக்கள் வசித்து வருகின்றனர். அங்கு அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் முருகன் கோவில் முன்புறம் பாழடைந்த சமுதாய நலக்கூடம் ஒன்று உள்ளது. அந்த கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் அமைத்து தர ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சந்திப்பின் போது தொகுதி செயலாளர் நடராஜன், தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார், ராம்குமார், கிளை துணை செயலாளர் ராஜி உட்பட பலர் உடனிருந்தனர். டெல்லி முதல் தனுஷ்கோடி வரை பயணம் மேற்கொண்டுள்ள மாற்றுத்திறனாளி குழு புதுச்சேரி வந்த நிலையில் சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுடெல்லியை சேர்ந்த சங்கதி பவுண்டேஷன் மூலம் 10 மாற்றுத்திறனாளிகள் குழுவாக இணைந்து டெல்லி முதல் தனுஷ்கோடி வரை செல்லும் ஒரு சங்கதி யாத்திரை நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளால் இயக்கப்படும் மாற்றியமைக்கப்பட்ட வாகனத்தில் 6000 கிலோமீட்டர் பயணத்தை 20 நாட்களில் முடிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியில் சத்யா சிறப்பு பள்ளி இயக்குநர் சித்ரா ஷாவால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி மற்றும் உணவு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் மாறன் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். இந்த குழு 2024 டிசம்பர் 26ஆம் தேதி இரவில் புதுச்சேரியை வந்தடைந்தது மற்றும் 27ஆம் தேதி திருப்பதி நோக்கி புறப்பட உள்ளது. இந்த பயணம் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகுதல், உள்ளடக்குதல், இயங்குதல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் தேவைகள் போன்ற முக்கிய அம்சங்களை தெளிவுபடுத்தும். அதே சமயம் அவர்கள் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, விளையாட்டு மற்றும் வாழ்க்கை திறன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். இத்தகைய ஒரு மாபெரும் முயற்சியை சிந்திக்க மட்டுமல்லாது சமூக மாற்றத்தையும் உருவாக்கும். இது உண்மையிலேயே அனைவருக்கும் மாபெரும் ஊக்கமாக அமைய உள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணி கார் கண்ணாடியை உடைத்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெங்களூரை சேர்ந்தவர் சைத்தன்யா சாய்ராம். இவர் தனது குடும்பத்துடன் கடந்த 21ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தார். கடந்த 23ஆம் தேதி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு காரில் குடும்பத்துடன் சென்றார். அங்கு அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கழற்றி கார் சீட்டில் வைத்து கதவை பூட்டிவிட்டு கடலில் குளித்தனர். திரும்பி வந்து பார்த்தபோது கார் கதவின் கண்ணாடி உடைந்திருந்தது. சீட்டில் வைத்திருந்த 40 கிராம் நகை மற்றும் 6000 பணம் திருடு போயிருந்தது. புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து அரியாங்குப்பம் ஓடவெளியை சேர்ந்த கருணாகரன் மகன் சுரேந்தர் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். அவர் கார் கண்ணாடியை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் பதுக்கி வைத்திருந்த 40 கிராம் நகை, அவர் வைத்திருந்த பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவங்க வந்து காரைக்காலில் கார்னிவல் நடத்துவது குறித்து அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு அமைச்சர் திருமுருகன் தலைமை தாங்கினார். எம்எல்ஏக்கள் நாஜிம், நாக தியாகராஜன், கலெக்டர் மணிகண்டன் முன்னிலை வகித்தனர். அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் ஜனவரி மாதம் கார்னிவல் 2025 வெகு விமர்சையாக நடத்துவது குறித்தும், இதற்கான ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது, பொதுமக்கள் வந்து செல்ல போக்குவரத்து வசதி மற்றும் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுடுகாட்டு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்ததால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த ஆண்டியார்பாளையம் காலனி பகுதிக்கு சுடுகாடு இல்லாமல் இருந்தது. நீண்ட போராட்டங்களுக்கு பின் கடந்த 2009ஆம் ஆண்டு நல்லவாடு சாலை அருகே 20,000 சதுர அடியில் அரசு இடம் ஒதுக்கீடு செய்தது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சுடுகாட்டு இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலையில் தவளக்குப்பம் சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தாசில்தார் பிரித்திவி, எஸ்பி பக்தவச்சலம், அரியாங்குப்பம் கொம்யூன் ஆணையர் ரமேஷ் உள்ளிட்டோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். அதனை ஏற்று மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சாலை மறியலால் புதுச்சேரி கடலூர் சாலையில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5 பேர் ரூபாய் 61,000 இழந்துள்ளனர். பூர்ணாங்குப்பம் காமராஜர் சாலையை சேர்ந்தவர் பாலபாஸ்கர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறினார். இதையடுத்து பாலபாஸ்கர் ரூபாய் 10 லட்சத்திற்கான லோன் பெற விண்ணப்பித்தார். அதற்கு அவர் 21,850 ரூபாய் செயலாக்க கட்டணம் செலுத்தி ஏமாந்தார். அரும்பார்த்தபுரம் சண்முகா நகர் ஆசிரியர் குடியிருப்பை சேர்ந்த மெர்லி சாம் யூஷு என்பவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த நிதி நிறுவனத்தில் 25,000 முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்த விஸ்வநாதன் 6,401 ரூபாய், புதுச்சேரியை சேர்ந்த அமுதன் 3,000 ரூபாய், பாகூர் சிவப்பிரகாசம் 5,000 என 5 பேர் 61,251 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் ஏற்பட்ட சுனாமி ஆழிப்பேரலையில் ஏராளமான மீனவ மக்கள் உயிர் நீத்தனர், உடைமைகளை இழந்தனர். இதனை நினைவுகூரும் வகையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் ஈரம் பவுண்டேஷன் நிறுவனருமான ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் சோலைநகர் பகுதியில் உள்ள மீனவ கிராம மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் மாநில அளவிலான பெத்தான் போட்டி டிவி நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஓபன் எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த 42 கிளப் சார்பில் 300 அணிகள் பங்கேற்ற இறுதிப் போட்டி முத்தியால்பேட்டை டிவி நகரில் அமைந்துள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். முழுதாக சிறப்பு அழைப்பாளருக்கு டிவி நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெத்தான் இறுதிப் போட்டியில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிக்கான ஏற்பாடுகளை ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர், செயலர் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை தமிழ் சங்கத்தில் ஈச் உலக சாதனைக்காக மனவளர்ச்சி குன்றிய 21 வயது விஜயகுமார் 100 நிமிடங்கள் தொடர் திரை நடனம் நிகழ்த்தினார். மற்றும் கலைரத்னா பைரவியின் 25 ஆண்டுகால தொடர் 1710வது கவியரங்கம் நிகழ்த்திய நிகழ்வு. மேலும் சிவகாசி டாக்டர் கணேஷ் 20 ஆண்டுகளில் 4624 ஜோடி கண்களை பெற்றதற்கான நிகழ்வு நடைபெற்றது. சாதனையை ஈச் உலக சாதனை அமைப்பு நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் அங்கீகரித்தார். இந்நிகழ்வில் சாதனை சான்றுகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், குழந்தைகள் உலகம் அமைப்பு தோமாஸ் சாவிச் பெல்ஜியம் ஆகியோர் சாதனையாளர்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கலைரத்னா டாக்டர் புபேஷ் குப்தா, கலைமாமணி, ஓவியர் அரியபுத்திரி, சமூக சேவகர் முருகராஜ், ஏஞ்சல்ஸ் பவுண்டேஷன் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேலு நாச்சியாரின் 226ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு கவியரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி வீரத்தமிழரசி வேலு நாச்சியாரின் 226ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் கலை முதியோர் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட வேலு நாச்சியாரின் திருவுருவ படத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தனசேகரன், முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ், கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனரும் வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் செயலாளருமான கலைவாணி கணேசன் தலைமையில் வேலு நாச்சியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து வேலு நாச்சியார் நினைவு தினம் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கவியரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்க தலைவர் கலிவரதன், துணைத் தலைவர் கதிரேசன், பொருளாளர் வெற்றிவேலன் மற்றும் வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்க பொறுப்பாளர்கள், கலை முதியோர் இல்ல ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாள் காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் கொண்டாடப்பட்டது. மறைந்த பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி சார்பில் காரைக்கால் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் அன்பு நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு பாஜக கொடியினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. அப்போது அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மீன்பிடி துறைமுக விசைப்படகு உரிமையாளர் நலசங்கத்தின் சார்பாக 20ஆம் ஆண்டு சுனாமி தினம் அனுசரிக்கப்பட்டது. காலை 11 மணிக்கு தேங்காய்த்திட்டு துறைமுக வளாகத்தில் அனுசரிக்கப்பட்டது. சுனாமியில் உயிர் நீத்த சொந்தங்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர், நிர்வாகிகள், விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. ராஜா சந்துருஜி அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்துரு அங்குள்ள சுனாமி தூணின் முன் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி கடலில் பால் ஊற்றி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதில் மீனவ பஞ்சாயத்து தலைவர் மற்றும் மீனவ சமுதாய மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராய கடை உரிமையாளர் கையில் விஷ பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு பேருந்திற்காக காத்திருந்த கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட கலெக்டரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.